நீங்க கோகர்ணா பிளான் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் கண்டிப்பா பண்ணிடாதீங்க. ஃப்ரம் பெங்களூர்ல இருந்து கோகர்ணாக்கு நான் பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்க இருந்து நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா கோகர்ணா ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறமா ஆட்டோ புக் பண்ணி நான் புக் பண்ணியிருந்தேன் ஹாஸ்டலுக்கு போயாச்சு. நான் ரெண்டல் பைக் தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ரெண்டல் பைக்ல இருந்து நான் பீச்சஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் குட்லே பீச் போலாம் அப்படின்னு சொல்லி அந்த லொகேஷன் தான் போட்டேன். பட் ஆனா அது என்ன டிராப் பண்ணது மெயின் பீச். ஸோ அது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஈவினிங் நான் மெயின் பீச் போலாம் அப்படின்னு சொல்லி லொகேஷன் போடுறப்ப தான் அகைன் என்ன அதே பீச்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும்னே தான் தெரியுது இதுதான் வந்துட்டு மெயின் பீச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட்லே பீச்சுக்கும் மெயின் பீச்சுக்கும் ஒரே லொகேஷன் தான் எனக்கு காட்டுச்சு. ஸோ அதனால நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஃபுல்லா வண்டியில சுத்திட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் செம்மையா டைம் போச்சு. பிகாஸ் வந்துட்டு எல்லா பீச்சஸும் கனெக்ட் ஆயிருக்கனால இந்த மாதிரி எனக்கு லொகேஷன் தப்பா காட்டியிருக்கு. ஸோ நீங்க மேக்ஸிமம் கண்டிப்பா வந்து லோக்கல்ஸ்ல கேட்டு நீங்க லொகேஷன் கண்டுபிடிச்சு போங்க. ஸோ இந்த மாதிரி சுத்திட்டே இருக்க வந்து 2 கஃபே கண்ணில் பட்டுச்சு. ஒன்று மந்த்ரா கஃபே அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஸ்மால் பீச் கஃபே மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா நடுவில் 2 டெம்பிள் இருந்துச்சு. ஸோ அதையும் போய் ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான் அன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.